5 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, அதாவது நம்ம இந்த வரைவு கொள்கை இதை பத்தி மட்டும் பேசிட்டோங்களா ஐயா? கையில கொடுத்துருக்கோம்ல, அதை எப்படி பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும்? சரி, ஐயா வந்து இன்ட்ரடக்ஷனே மங்களூர் அப்படின்ட்டாரு. அதாவது நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல நம்ம வேலை செஞ்சு இருக்கோம். ராஜஸ்தான்ல இருந்து மகாராஷ்டிரால இருந்து நாங்க நன்சரி என்ற அமைப்பில் நாங்க வந்து ஒரு 12 வருஷ காலமாக இங்கேயும் நம்ம அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றவங்க வந்து டெக்னிக்கலா ஏதாவது சப்போர்ட் கேட்கறாங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை எடுத்துட்டு போகணும், அதுக்கு வந்து டெக்னிக்கலா வந்து ப்ரொபோசல் இல்ல, அதுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பண்ணணும் அப்படின்னா நம்ம டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நாங்க நிறைய பேர் கூட கலந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த வரைவு கொள்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஐயா பேசியிருப்போம், இன்னும் யாரும் பேசல. சரி, அப்போ ரொம்ப குறுக்கி நான் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாருமே இன்னும் விரிவா பேசுவாங்க. பலதரப்பு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுலயே நிறைய லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிடபிள்யூடி இருக்கு, நம்ம ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கார்பரேஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து பல வண்டங்கள்ல வந்து அவங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இணைப்பு இருக்கு, அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து களத்துல வேலை செய்யறவங்க வந்து பலதரப்பா பல என்ஜிஓஸ் இருக்கீங்க, பல தன்னார்வலர்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஸ்கோப்ல அவங்கவுங்க ஏரியாலையும் சிறப்பா வந்து நிறைய கோர், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் வாட்டர் இந்த ரிலேட்டடா வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளிலிருந்து நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்புறம் பொதுமக்கள் இந்த 4 தரப்பட்ட லேயர் எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சிறப்பா நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு மழை பெய்யுது, அற்புதம். ஸோ இந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலை ஒரு புது வரைவுகோள் நம்ம ஒரு அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் மாவட்டம் பிளாக் லெவல் டேட்டா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பத்தாது இனி. ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால கிராம லெவல்ல மைக்ரோ வாட்டர் ஷெட் அந்த லெவல்ல வந்து நமக்கு துல்லியமான இன்ஃபர்மேஷன் வேணும். மழை அளவில் இருந்து நம்ம வெப்ப அளவில் இருந்து எல்லாம், அப்புறம் அங்க வந்து எந்தெந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறாங்க, நீர் மேலாண்மைக்காக சிறப்பா செய்திருக்கிறாங்களா, அதுக்கு வந்து இல்ல கேப் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வடிகால், அதாவது கமாண்ட் ஏரியா அங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதே சமயம் நம்ம மற்ற வாட்டர் ஷெட் ஏரியாஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். ட்ரைலேண்ட்ல இல்ல அதாவது ஹில்லி ஏரியாஸ்ல இருந்து நம்ம வந்து ஹில் ஸ்லோப்ஸ்ல, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அப்ளை ஆகாம இருக்கலாம். அந்த ஒரு முக்கியமா வந்து இந்த ஒருங்கிணைப்பு எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா மேஜர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ இல்ல மற்ற சப்போர்ட்டோ இல்லாத இடங்களுக்கு எப்படி வந்து நீர் மேலாண்மை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அங்கதான் இன்னுமே வந்து மேட்டு நிலங்கள் அதிகமா இருக்கு, தண்ணி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்ப இந்த நம்ம ஒரு ஒருங்கிணைந்த முயற்சினால அந்த லோக்கல் லெவலான டேட்டா நமக்கு கொண்டு வரணும். அதுக்கு டெக்னாலஜியும் டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இது வந்து இனிஷியலான வரைவு படம் தான். பட் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கூடையும் கலந்துரையாடி இதை வந்து எப்படி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பேச்சோடு இல்லாம கடைசியில வந்து அது வந்து பயன்படுற விவசாயிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிற மாதிரி நம்ம எப்படி வந்து இந்த ஒருங்கிணைப்பை வந்து ஒரு வெற்றிகரமா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம படிப்படியா வந்து வேல்முருகன் ஐயா, மற்ற நம்ம ஜின்னா ஐயா இருக்காரு, இவங்க எல்லாரும் ஒத்துழைப்பும் ஒருங்கின்மையும் அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது நம்ம படிப்படியா கொண்டு போகணும். இது வந்து ஒரு தொடக்கம் தான், இந்த பெரிய முயற்சிக்கு தொடக்கம். இதை வந்து பல மாதங்களாக டாக்டர் வேல்முருகன் ஐயா வந்து எல்லாத்துக்கூடையும் அவர்கிட்ட நம்ம வேலை செய்தவங்ககிட்ட எல்லாம் பேசி இது ஒரு ஷேப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முதல் கட்ட நடவடிக்கையா இது வந்து இப்ப எடுத்திருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க எல்லாத்துக்கும் பேசினதுக்கு அப்புறம் எல்லாத்தோட கடைசியா ஒரு 5 நிமிஷம் வேணா உங்களோட சஜஷன் நான் ஐயா என்ன வேண்டுகிறேன்னா, நீங்க எல்லாம் களத்துல வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம சப்போர்ட், அதாவது இதுல ஒரு முக்கியமா என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எப்படி எல்லாம் எடுக்க முடியும்,
இந்த மாதிரி பலதரப்பான விஷயங்களை வந்து ஒருங்கிணைத்து எங்கெங்க கேப்ஸ் இருக்கோ, டெக்னாலஜி அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு இருந்து என்ன டெக்னாலஜியில் இன்ஃபர்மேஷன் கேப் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து உங்க லோக்கல்ல நீங்க போய் கொடுக்கும் பொழுது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல அதுக்கு வந்து நம்ம வேற எப்படி நம்ம வழிமுறை கொண்டு வரலாம். இந்த மாதிரி பலதரப்பான பிரச்சனைகள் நீங்க களத்துல இருக்கும்போது பாக்குறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைஞ்சோம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேல்கூரணையா கவர்மெண்ட்ல எப்படி, அதே மாதிரி பலதரப்பான எக்ஸ்பீரியன்ஸோட பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு கொண்டு வருது அப்படிங்கிற நோக்கில் ஒருங்கிணைந்து நம்ம வந்து முயற்சி செய்வோம்.